சென்னை போரூர் பகுதியில் காலணிகள் மற்றும் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கைப்பைகள் உள்ளடக்கிய ஜெய்ஹிந்த் என்ற புதிய கடையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் நெடுவாசல் பிரச்சினைக்கு மத்திய அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நெடுவாசலில் மீத்தேன் என்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை மத்திய அரசு முற்றிலும் கைவிட வேண்டும் என்று தமிழக முதல்வரும் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் விரைவில் அந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவிக்க வேண்டும். மாணவர்களும் இளைஞர்களும் கட்சி சார்பற்ற பொதுமக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இதனால் பாதிப்பு நேரும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் காவிரி டெல்டா மாவட்டம் மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இதற்கான பரிசோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆக ஒரு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயன்றால் அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட இந்த நச்சு வாயான மீத்தேன் வாயு எடுக்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். இதனால் எதிர்கால சந்ததிக்கு நாம் பெரிய துரோகத்தை இழைக்க நேரிடும். எனவே மத்திய அரசு அந்த திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறேன். வெளிநாட்டு குளிர்பானங்களை தமிழக வணிகர்கள் விற்க மாட்டார்கள் என்ற முடிவை வரவேற்பதாக தெரிவித்துள்ள எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வணிகர்களின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு விடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழகம் தழுவிய அளவில் வணிக பெருங்குடி மக்கள் அந்நிய நாட்டு குளிர்பானங்களை விற்பதில்லை என்று எடுத்திருக்கிற உறுதிமொழியை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று பாராட்டுகிறது. அதனால் நம்முடைய உடல்நலம் கெடுவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வணிகமும் கலாச்சாரமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த கோரிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் வலியுறுத்துகிறோம். தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி அளித்துள்ள உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். உயர்நீதிமன்றம் தாமிரபரணியில் அந்நிய குளிர்பானத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும்.